Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எங்களுக்கு பிரியாணி அப்படின்னாலே சீரக சம்பா அரிசியில செஞ்ச பிரியாணி தாங்க. அதுலயும் சிக்கன் பிரியாணினா கேட்கவே வேணாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த சீரக சம்பா அரிசி வாசமும் அந்த பிரியாணி வாசமும் அதை வாழை இலையில போடும்போது ஒரு வாசம் வரும் பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதை அந்த வாசத்திலே சாப்பிடலாம் போல இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் இப்படி இலையில வைக்கும் போதே பயங்கரமா டெம்ப்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? இது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் எப்போதுமே வெள்ளை பூண்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா வாங்கிட்டு வந்தோடனே அப்பப்போ டைம் இருக்கும்போது உரிச்சு இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சுடுவேங்க. நான் சண்டே லேட்டாக எழுந்திரிச்சா கூட இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்கிறனால நான் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிருவேன். சண்டேஸில் மட்டும் இல்லைங்க, வீக் டேஸில் ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட் குக் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. எனக்கு டக்குன்னு குயிக்காக நான் சமைச்சு முடிச்சிருவேன். நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். டக்குன்னு வந்தோமா சமைச்சோமா போனோமான்னு இருந்துடலாம். நான் இங்கே எடுத்திருக்க எல்லா பொருளையுமே பிரியாணி அண்ட் கிரேவி ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேங்க. அண்ட் இதுக்கு மசாலாவும் நான் சேர்த்து அரைக்க போகிறேன். இதில் மொத்தமாக 4 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 கட்டி பூண்டு, அப்புறம் 1 இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு அண்ட் இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட பிரியாணி ஸ்பைசஸை ஆட் பண்ணிடலாம். நான் எப்பயுமே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருவேன். இப்படி போட்டு வச்சா நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா தானே நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் ஒரு விரல் சைஸ் பட்டை, கொஞ்சமாக சின்னதாக ஜாவத்ரி எடுத்துக்கலாம். ஜாவத்ரி ரொம்ப வாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 லவங்கப்பூ எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு அடுத்ததாக இது கூட ஒரு சின்ன மராட்டி முக்கு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கலாம். அது ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கசக்கும், ஸோ கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சிடலாம். நான் இன்னைக்கு இங்கே குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அடுத்து இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வாசம் பிடிக்காதவங்க 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது சூடானதுக்கு அப்புறம் ஒரு முழு அன்னாச்சி மொக்கு, அப்புறமா 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 மராட்டி மொக்கு அண்ட் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தாராளமா இதுக்கு 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை இங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம மிளகாய்த்தூளும் ஆட் பண்ண போகிறோம், அதையும் மனசில் வச்சு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கிடலாம். இந்த வெங்காயம் கலர் சேஞ்சே நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி அது ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்ல வச்சிருங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுல முக்காவாசி பேஸ்ட் மட்டும் தான் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். மீதியை வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டு நான் எப்போதுமே பிரியாணி அண்ட் வறுவல் செய்யும் போது ஒரே மசாலால ரெண்டும் பண்ணிடுவேன். இப்படி செய்யறதுனால நமக்கு டைம் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே சேவ் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். அந்த வெங்காயமோட இந்த மசாலா நல்லா வணங்கி அதோட பச்சை வாசம்லாம் போயிட்டு சைட்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வணக்கிடணும். இப்போ பாருங்க, இந்த பேஸ்ட் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இதுக்கு கூடுமானவரில் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்பதான் நல்ல டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த தக்காளி ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் இங்கேயும் கொஞ்சம் வாசத்துக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப புதினா வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வணக்கிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்துட்டு நம்ம வணக்கணும். இந்த மசாலா பொருளாக நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசம் போய் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஆகிற வரல இதை நல்லா வந்து நம்ம வணக்கிடணும். இப்போ பாருங்க, மசாலா பொருளாக நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு, அதாவது மொத்தம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும், கையில் பற்றாம. நான் இங்கே வந்து சீரக சம்பா அரிசியை ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு அது கழுவி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீரக சம்பா அரிசி ரொம்ப வந்து ஊறக்கூடாது, அப்படி ஊறிச்சுன்னா குழஞ்சிரும். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட நான் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விடுறேன். எதுக்காகனா அடிப்பிடிக்காமல் இருக்க. நம்ம குக்கரில் வைக்கிறனால நிறைய அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நான் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இப்போவே இந்த அரிசி ஓரளவுக்கு வெந்துருச்சு. சீரக சம்பா அரிசி வந்து ரொம்ப சீக்கிரமே குக் ஆயிடும். அதனால தான் அதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு வந்துட்டு 3 விசில் விடுவோமா, இந்த சீரக சம்பாவுக்கு 2 விட்டால் போதுங்க. இப்போ பாருங்க, 2 விசில் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகாமல் ஓப்பன் பண்ணாதீங்க, அது வந்து தம் போடுற மாதிரி. அண்ட் ஓப்பன் பண்ணோன்னே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சில டைம் வந்து அடியில் நிறைய மசாலா நிற்கும், மேலே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வந்துட்டு ஈவனாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதை பிளேட்டில் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாழை இலையை வந்து போட்டு அதில் வந்துட்டு இதை போடும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க, அப்படி இருக்கும். அதை வந்து அந்த வாசத்துலேயே நம்ம வந்து சாப்பிட்றணும், அப்படி இருக்குங்க. நான் இந்த பிரியாணி கூடவே வந்துட்டு சிக்கன் வந்து பெரட்னாப்பில் பண்ணியிருந்தேன். அது வந்து வறுவல்னு சொல்ல முடியாது, கிரேவின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி செமி கிரேவியாக பண்ணியிருந்தேன். ஏன்னா பிரியாணியில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து முட்டை வேக வச்சு ஆனியன் ரைட்டா பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக வந்து வீடியோவை எடுத்து போடுறேன். ஏன்னா வந்துட்டு இதுவே வந்து 8 மினிட்ஸ் வந்துச்சு, அதை போட்டால் 1/2 hour வந்துடும். ஸோ நான் வந்து அதை தனியாக வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலி இதை பரிமாறிட்டு இருக்கும்போதே எனக்கு பயங்கர டெம்ப்ட் ஆயிடுச்சுங்க. அது எப்படா சாப்பிடும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், எப்போயாவது போய் சாப்பிடலாம் அப்படின்றது எனக்கு. இது எப்படி சாப்பிடணுன்ற ரூல்ஸையும் இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த பிரியாணியில் இருக்க சிக்கன் பீஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து அண்ட் பிரியாணி ரைஸ் எடுத்து அது கூட வந்துட்டு இந்த வறுவலில் இருக்க அந்த சிக்கன் பீஸ், கொஞ்சமாக முட்டை அண்ட் ரைத்தா இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு இதே மாதிரி வாழையில வச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி லவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.